மாவட்டம் மேட்டூரில் கட்டுப்பாடின்றி சென்ற ஆட்டோ கவிழ்ந்து 8 பேர் காயமடைந்தனர். ஞானக்கன் தேவாலயத்தில் வழிபட்டுவிட்டு 8 பேர் ஆட்டோவில் சென்றனர். அங்கிருந்த சாலையில் வேகத்தடை இருந்ததை கவனிக்காததால் ஆட்டோ அதன் மீது ஏறி கட்டுப்பாட்டை இழந்து சென்றது. அப்போது சாலையில் நடந்து சென்ற பிரவீனா என்பவர் மீது ஆட்டோ மோதியதில் அவர் கீழே விழுந்தார். பின்னர் ஆட்டோவும் கவிழ்ந்த நிலையில் அதிலிருந்து 7 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து மேட்டூர் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 2ஆம் நாளில் நம்பெருமாள் வெண்பட்டு உடுத்தி காட்சியளித்தார். சொர்க்கவாசல் திறப்பு விழாவின் பகல் 10 2ஆம் நாளில் சாமி தரிசனம் மேற்கொள்ள பக்தர்கள் குவிந்தனர். உற்சவர் நம்பெருமாள் வெண்பட்டு அணிந்து முத்துப்பாண்டியன் கொண்டை, கலிங்கத்து ராய், சிகப்புக்கல் நெற்றிப்பட்டை, கண்டாபரணம், மகாலட்சுமி பதக்கம், பூஜை கீர்த்தி உள்ளிட்டவற்றை அணிந்து அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ரங்கா ரங்கா என பக்தி கோஷத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் பொன்னை ஆற்றில் குளித்த சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பரமசாத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலாஜி. இவருக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர்களை பாலாஜியின் தாய் விஜயா பொன்னை ஆற்றுக்கு குளிக்க அழைத்துச் சென்றார். அப்போது 3 பேரில் ஜோதீஸ்வரன் என்ற சிறுவன் ஆழமான இடத்தில் சிக்கினார். அவரை காப்பாற்ற மற்றவர்கள் முயன்றனர். ஆனால் அச்சிறுவன் உயிரிழந்தார். அக்கம்பக்கத்தினர் வந்து மற்ற குழந்தைகளை மீட்டனர். ஆற்றில் மூழ்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் அருகே எர்ணாபுரத்தில் உள்ள கல்வி நிறுவன விடுதியில் உணவு சாப்பிட்ட 12 மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டு உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி விடுதியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு காய்ச்சல் ஏற்பட்டதால் அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விடுதிக்கு சென்று சமையல் செய்யும் அறை மற்றும் சமையல் செய்யும் பொருட்களை ஆய்வு செய்தனர். அப்போது காலாவதியான டால்டா, எண்ணெய், கெட்டுப்போன 10 லிட்டர் பால் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் விளக்கம் கேட்டு கல்வி நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரிய சூலாமலை அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற கன்றுவிடும் விழாவில் 300க்கும் மேற்பட்ட கன்றுகள் பங்கேற்றன. கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, காவேரிப்பட்டினம், பர்கூர், கப்பல்வாடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கன்றுகள் அழைத்து வரப்பட்டிருந்தன. அனைத்து கன்றுகளுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் வாடிவாசலுக்கு அழைத்து வரப்பட்டு ஒவ்வொன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. 120 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனம் உட்பட 150 பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி மாட்டுச் சந்தை களை கட்டியது. மார்கம்பட்டி, விருப்பாச்சி, தாராபுரம், ஈரோடு, காங்கேயம், பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மாடுகள் விற்பனைக்கு வந்தன. 5000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை மாடுகளின் விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி அனைத்து மாடுகளும் விற்று தீர்ந்தன. கரை மாடு எப்பவும் போல விற்கிது, வளர்ப்பு கண்டு ஏறி விற்கிது, வியாபாரம் நல்லா இருக்கு. நாட்டு மாடுகள்லாம் கரை மாடு கொஞ்சம் அளவா கேட்குறாங்க. இருந்தாலும் வியாபார சூழ்நிலை எல்லாம் படப்பண்ணு வித்துருச்சு, வாங்கிருச்சு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கோழியை விழுங்கிவிட்டு புதருக்குள் பதுங்கியிருந்த 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பிடித்தனர். காலாப்பூரில் சேவுக பெருமாள் என்பவரின் வயலில் நுழைந்த மலைப்பாம்பு கோழி ஒன்றை விழுங்கியது. பின்னர் அங்கிருந்து ஊர்ந்து சென்று அருகில் உள்ள புதருக்குள் சிக்கியது. இதுகுறித்த பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை பிடித்து சாக்குப்பையில் அடைத்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பூமாம்பாக்கம் கிராமத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பெண் ரயில் மோதி உயிரிழந்தார். சத்யா என்ற 38 வயதான பெண் மாடுகளை மேய்ப்பதற்காக சென்றபோது ரயில் தண்டவாளத்தை கடந்தார். அப்போது வழியாக சென்ற ரயில் மோதி சத்யா உடல் துண்டாகி பரிதாபமாக உயிரிழந்தார். உடலை மீட்ட ரயில்வே காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உதகை அருகே மஞ்சூரில் இருந்து கெத்தை செல்லும் மலைப்பாதையில் சாலையின் நடுவே நின்றிருந்த யானை கூட்டம் அரசு பேருந்து வந்தபோது வழிவிட்டு நின்ற வீடியோ வெளியாகியுள்ளது. நீ அப்படியே போயிட்டே இரு, ஆறு அடிக்காம போ. ஒதுங்கி நிக்கணும், யாரையும் தொந்தரத்து கூடாது. பொறுமையாரு, சாயங்காலம் வந்து பாக்குறேன்.